ஹாய், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெஸ்ட்டான நச்சுன்னு ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் கேர் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கேல்ப்பை தான் ஃபஸ்ட்டாக பார்க்கணும். முடி வளரணும்னா ஸ்கேல்ப் முக்கியம். ஸோ ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெகுலர்னால் எப்படின்னா அதே மாதிரி ஓவராக வாஷ் பண்ணணும். நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணும்போது அதையே உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்க நேச்சுரல் ஆயிலை எடுத்துடும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது 1 டே விட்டு 1 டே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது ஸ்கேல்ப்லேயே ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணணும். ஸ்கேல்ப் மசாஜ் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? நீங்கள் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான ஷாம்பூ கண்டிஷனர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பரான முக்கியமாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாது, அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேரபன் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே என்ன ஆகும்னா அது ரெண்டுமே உங்கள் ஹேரை ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ சிலிக்கான் பேரபன் ஃப்ரீ இருக்கிற ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் நல்லாவே க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குடிக்கணும். நம்ம தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோ உங்கள் ஸ்கின்னும் க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேருமே க்ரோ கொடுக்கும். நீங்கள் ஒழுங்காக தண்ணி கொடுக்கலாம், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேரை அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஃபிஃப்த்து மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கும் ஹேருக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா ஹெல்த் எப்படி பாதிக்குதோ, ஸ்கின் எப்படி பாதிக்குதோ அதே மாதிரி தான் ஹேரையுமே பாதிக்கும். பயங்கர ஹேர் ஃபால் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 5 டிப்புமே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு டிப்ஸ் வேணாலுமே கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹேர் கேர் பற்றி ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? ஒன்லி என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டா, யூடியூப் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.